ஆக்கு அடுத்து ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈக்கு அடுத்து ஈ வருவதேன்? இருப்பவன் ஈய வேண்டும் என இயம்பிட. ஊக்கு அடுத்து ஊ வருவதேன்? உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. ஏக்கு அடுத்து ஏ வருவதேன்? எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனித்து இருப்பதேன்? அதற்கு நான் என்ற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதனை உணர்த்த. ஊக்கு அடுத்து ஓ வருவதேன்? ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்திட. எனவே நான் ஐதான் என்கிற குணம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளிவிடும். தமிழின் பெருமை. ஆக்கு அடுத்து ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈக்கு அடுத்து ஈ வருவதேன்? இருப்பவன் ஈய வேண்டும் என இயம்பிட. ஊக்கு அடுத்து ஊ வருவதேன்? உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. ஏக்கு அடுத்து ஏ வருவதேன்? எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனித்து இருப்பதேன்? அதற்கு நான் என்ற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதனை உணர்த்த. ஊக்கு அடுத்து ஓ வருவதேன்? ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்திட. எனவே நான் ஐதான் என்கிற குணம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளிவிடும்.